அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற சனிக்கிழமை 25/7/2026 அன்னைக்கு விஷ்ணு சயன ஏகாதேசி. அன்னைக்கு அது மட்டும் கிடையாது, அன்னைக்கு பல்வேறு விதமான சிறப்புகள் அந்த நாளுக்கு இருக்கு. கோவர்த்தன விரதம் என்ற உயர்ந்த விரதம் அந்த நாளிலே கடைபிடிக்கப்படுகிறது. சங்கரன் கோயில் இருக்குது இல்லையா, அங்கே ஆடி தபசு அப்படி ஒரு பெரிய விழா, பெருவிழா நடந்து கொண்டிருக்கும். அதுல இந்த சங்கரன் கோயில்ல பாத்தீங்கன்னா கோமதி அம்மன் அன்னைக்கு பூம்பல்லக்கிலே பவனி வருகின்ற ஒரு நாள். சரி, அதை அப்படியே விட்டுட்டோம்னா மதுரை பக்கம் வாங்க. திருமாலிரும் சோலை கள்ளழகருக்கு இந்த ஆடி மாத உற்சவம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கள்ளழகர் இந்த சனிக்கிழமை ராஜாங்க சேவையிலே நமக்கு காட்சி தருகின்றார். சரி, மதுரைக்கு வந்துட்டா அங்க கள்ளழகர் இல்லையா, இங்க கூடலழகர். இந்த கூடலழகருக்கும் உற்சவாதிகள் நடந்து கொண்டிருக்கு. அன்னைக்கு கூடலழகனுடைய புறப்பாடு இந்த சனிக்கிழமை இருக்கு. கூடலழகருக்கு மட்டுமா புறப்பாடு? மதுரைக்கு யார் சிறப்பு? மீனாட்சி அம்மன் இல்லையா, அந்த மீனாட்சி அம்மனுடைய இந்த ஆடி உற்சவமும் நடந்து கொண்டிருக்கு. இந்த ஆடி முளைகுட்டு உற்சவம் என்று சொல்லுவாங்க. ஆவணி மாசத்துல ஒரு உற்சவம், அது ஆவணி வீதியில நடக்கும். இது ஆடி மாதம் ஆடி வீதி. இந்த ஆடி வீதியிலே இந்த உற்சவாதிகளை எல்லாம் ஊர்வலங்கள் எல்லாம் நடக்கும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் உற்சவத்திலே கனகதண்டியிலே மீனாட்சி அம்மன் பவனி வருகின்ற அற்புதமான காட்சி அன்னைக்கு. இப்படி பலவிதமான சிறப்பு இருக்கு. ஒன்று ஏகாதசி. இந்த ஏகாதசிக்கு விஷ்ணு சயன ஏகாதசி அப்படின்ட்டு பேர். அது என்ன விஷ்ணு சயன ஏகாதசினா, 4 மாதம் பகவான் அரிதுயில் கொள்ளுகின்றான், யோகத்திலே போகின்றான். யோகத்துயில் கொள்ளுகின்ற நேரம் 4 மாதம். இந்த விஷ்ணு சயன ஏகாதசி ஆரம்பிச்சு இந்த 4 மாதம். அதனால தான் சன்னியாசிகளெல்லாம் இந்த ஏகாதசியை ஒட்டி சாதுர்மாசிய விரதம் என்று 4 மாதம் வேற எங்கேயும் போகாம, மழைக்காலம் தொடங்கிடுது இல்லையா, வேற எங்கேயும் போகாம பகவத் தியானத்திலேயே ஒரே இடத்திலே. ஏன்னா சன்னியாசிகள் எப்பயுமே ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. அந்த விரதத்துக்கு சாதுர்மாசிய விரதம், சன்னியாசிகளை வணங்க வேண்டிய விரதம். சன்னியாசிகள் பகவானை நினைத்து விரதம் இருந்து மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான விரதமும் இந்த ஏகாதசியை ஒட்டி தொடங்குகிறது. மிக அற்புதமான ஏகாதசி. காலத்தில் மாந்தாதா அப்படின்ட்டு ஒரு அரசன் அவன் இருந்தான். அவன் ஆட்சியிலே நீதி, நேர்மை, சட்டம் எல்லாம் நல்லாவே இருந்தது. மக்கள் குறையில்லாமல் வாழ்ந்து வந்தார்கள். கோயில்களெல்லாம் 6 கால பூஜைகள் நடந்து வந்தன. ஒரு தரம் என்ன ஆயிடுச்சுன்னா, மழை பொய்த்து போச்சு. பயிர்கள் எல்லாம் காய்ந்து வாடிவிட்டது. கால்நடைகள் தண்ணீருக்கு தவித்த ஒரு நிலைமை. மக்கள் உணவில்லாமல் தவித்தார்கள். செழிப்பாக இருந்த நாடு இப்படி வறட்சியாக மாறிவிட்டதே என்று மன்னன் யோசித்தான். என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தாம, மழையை எப்படியெல்லாம் வரவழைக்க முடியுமோ அப்படியெல்லாம் வரவழைப்பதற்கு என்னென்ன விதமான யாகங்கள், ஹோமங்கள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவ்வளவும் செய்தான். ஆனால் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு முயற்சி, அது எப்படி பலிக்காது? அதனால் அந்த இயற்கை இவருடைய முயற்சிகளுக்கு சரியான பதில் தரவில்லை. மக்களோ தினம் தினம் மன்னனிடம் முறையிட்டார்கள். சரி, நம்மால் முடியல, முனிவர்களிடம் சென்று நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு விடையை காண்போம் என்று நினைத்து அவன் ஆங்கீரச முனிவர் என்கிற முனிவரை அவன் அணுகி தன்னுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய வறட்சி நிலவரத்தையும் பஞ்சத்தையும் மக்கள் படுகின்ற இன்னல்களையும் எடுத்து சொன்னான். உடனே அந்த அரசர் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டு ஆங்கீரச முனிவர் சிந்தித்தார். எதனால் இந்த மன்னனுக்கு இப்படிப்பட்டது என்று சொல்லுகின்ற பொழுது அவர் சொன்னார், உன்னுடைய நாட்டிலே தீயவன் ஒருவன் இருக்கின்றான், நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்னட்டு ஒரு கருத்து இருக்குதுலே, அதே மாதிரி தீயவன் ஒருவன் இருக்கின்றான். அந்த தீயவனுடைய தீமையினாலே மழை கூட பொய்த்து விடுகிறது. நாட்டில் அப்படியே சிலர் இருக்கத்தானே செய்வார்கள். உடனே மன்னன் கேட்டான், ஒரே ஒருத்தமை இருக்கிறதாலே அப்படிப்பட்ட கஷ்டம் என்னும் போது அவர் உதாரணத்தை சொன்னார். எப்பா, ஒரு குடம் பால் இருக்கு, அந்த ஒரு குடம் பாலுக்கு ஒரு குடம் விஷம் வேண்டும் என்பது கிடையாது. அந்த ஒரு குடம் பாலிலே ஒரே ஒரு துளி விஷத்தை போட்டாலும் கூட அந்த மொத்த பாலும் அந்த விஷமாக மாறிவிடும். அதுபோல நாட்டிலே நல்லவர்கள் பலர் இருந்தாலும் கூட கெட்ட பழத்தோடு சேர்ந்த நல்ல பழமும் கெட்டுவிடும் என்பது போல இப்படிப்பட்ட உபாதைகள் நேருவதற்கு வந்தான் காரணம். அவனை கண்டுபிடித்து நீ அப்புறப்படுத்தி விட்டால் மழை பொழிய ஆரம்பித்துவிடும். இப்போ மன்னன் சொன்னான், என் நாட்டிலே இத்தனை நல்லவர்கள் இருந்தும் மழை பொழியவில்லை, அப்படியானால் நல்லவர்களுடைய குணத்துக்கு பலனில்லை என்றளவா ஆகிவிடுகிறது.
நீங்கள் யாரோ தீயவன் இருக்கிறான் என்று சொல்லுகிறீர்கள். சரி, அந்த தீயவனை நான் கண்டுபிடித்து திருத்த முயல்கின்றேன். ஆனால் அவனை கொன்று விடுவதற்கு எனக்கு மனமில்லை. ஒருவனை கொன்று மற்றவர்கள் வாழ நினைப்பது எனக்கு எந்த விதத்திலும் சரியாக தோன்றவில்லை. ஆகையினால் நீங்கள் வேறு மாற்று வழியை எனக்கு சொல்லுங்கள் என்று முனிவரிடம் அந்த மாந்தாதா என்கிற மன்னன் கேட்கிறான். அப்பதான் நினைக்கிறான், ஒருத்தவன் கூட உன்னுடைய நாட்டிலே சாகக்கூடாதுன்னு நினைக்கிற பத்தியா? சாவதற்கு தகுதியானவன் கூட திருந்தி வாழத்தான் நாம் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று சொல்கிறாய் அல்லவா? இப்படிப்பட்ட மனதுக்கு உனக்கு நல்ல பதில் கிடைக்கும். உன்னுடைய நாட்டிலே மறுபடியும் மழை பெய்யும், செல்வம் செழிக்கும். அப்போ ஒரு விரதத்தை நான் சொல்லுகிறேன், அந்த விரதத்தை செய் என்று சொல்லுகின்றார். ஆடி மாதத்திலே வருகின்ற வளர்பிற ஏகாதேசி என்று நீ விரதம் இருக்க வேண்டும். அந்த ஏகாதேசி சாதாரணமான ஏகாதேசி கிடையாது. அதற்கு சயன ஏகாதேசி என்று பெயர். தேவர்களின் இரவு காலமான தட்சிணாயனம் தொடங்கும் மாதத்தின் முதல் ஏகாதேசியான இந்த ஏகாதேசியிலே விரதம் இருந்து அந்த நாராயணனை பூஜை செய்தால் உன்னுடைய குறை நீங்கிவிடும் என்று சொன்னார். உடனே மன்னன் நாட்டுக்கு திரும்பி அவன் அந்த முனிவர் சொன்னபடி ஆடி மாதத்திலே வளர்பிற ஏகாதேசி என்று பகவான் விஷ்ணுவை நினைத்து பூஜித்து அவன் தவம் இருந்தான். அந்த ஏகாதசி விரதத்தை, அந்த விரதம் என்பதே ஒரு தவம்தான். பல யாகங்களின் பலனை ஒரே ஒரு ஏகாதசி விரதம் தந்துவிடும். அப்படிப்பட்ட ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தான். அந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடித்ததாலே இழந்த பலன்களை எல்லாம் பெற்றான். எந்த செல்வமாக இருந்தாலும் சரி, விட்டுப்போன பதவிகளாக இருந்தாலும் சரி, வியாபார தோல்விகளாக இருந்தாலும் சரி, இழந்தது எல்லாம் மறுபடியும் கிடைக்கச் செய்யும் விரதம் இந்த ஏகாதசி விரதம். கடக மாதமான இந்த மாதம் சன்னியாசிகளெல்லாம் சாதுரி மாசி விரதம் என்ற 4 மாத விரதம் துவங்கக்கூடிய காலகட்டத்திலே வருகின்ற ஏகாதேசி. இந்த ஏகாதேசி நாளிலே தீபத்தை தானம் செய்வது சிறப்பு. ஸ்ரீமன் நாராயணன் ஆடி மாதம் பௌர்ணமி திதியில் ஆரம்பித்து கார்த்திகை மாதம் பௌர்ணமி திதி வரையிலே சயனித்துக் கொண்டிருப்பதாக சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அதனால் தான் இந்த ஏகாதேசிக்கு சயன ஏகாதேசி என்று சொல்கிறார்கள். பெருமாள் சயனம் கொள்ளும் ஏகாதேசியில் நாம் சயனம் கொள்ளாமல் விரதம் இருக்க வேண்டும். அதுதான் இந்த ஏகாதசி விரதத்துக்கு சிறப்பு. இப்படி இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலமாக நமக்கு சகலவிதமான நலன்களும் கிடைக்கும். வருகின்ற சனிக்கிழமை இந்த ஏகாதசி விரதம் மறந்துவிட வேண்டாம்.